மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. கல்வி, மருத்துவம் மற்றும் வேளாண்மை ஆகிய 3 துறைகளுக்கு மட்டும் 2,85,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தைலாபுரத்தில் பாமகவின் நிழல் நிதி அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் 2025-26 அரசின் வருவாய் 5,43,000 கோடியாகவும் நிதி பற்றாக்குறை 25,536 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். விஜய் தொப்பி அணிந்து இஃப்தாரில் பங்கேற்றதால் நாட்டில் விலைவாசி ஏறிவிட்டதா அல்லது மக்களுக்கு ஏதும் பிரச்சனை வந்துவிட்டதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியது கவனம் பெற்றுள்ளது. இஃப்தார் விருந்தில் விஜய் பங்கேற்றது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் விருப்பப்பட்டு தொப்பி அணிந்ததில் விமர்சனம் செய்ய ஏதுமில்லை என்று தெரிவித்தார். அதை விரும்புறாரு, செய்யறாரு, அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால அவர் இஃப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை, அதனால வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.